ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா கர்நாடகாவில் இருக்கிற கோகர்ணா பஸ் ஸ்டாப்ல இருக்கோங்க. காலங்காத்தால 6 மணிக்கு இருக்கோங்க. எதுக்குன்னு தானே கேக்குறீங்க? இங்க இருக்கு பாருங்க, இது வந்து கோவால ஓடுற கடம்பா டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன். இது வந்து கர்நாடகா கோவா பார்டர் ஏரியாங்க. கோகர்ணா கார்வார் எல்லாமே. கார்வார் பாத்தீங்கன்னா அதுதான் கடைசி டவுனு. அதுக்கப்புறம் கோவா போலேம் உள்ள ரீச் ஆயிடுவோம். ஸோ இன்னைக்கு வந்து நாம கோகர்ணா ட்ரிப் முடிச்சுட்டு ஜஸ்ட் 1 டே ஷார்ட் ட்ரிப்பாக கார்வார் போகிறோம். கார்வாரில் இருந்து தான் நமக்கு இன்னைக்கு ஈவினிங் வந்து பெங்களூருக்கு ட்ரெயின் பஞ்சகங்கா எக்ஸ்பிரஸ். ஸோ இன்னைக்கு போயிட்டு கார்வாரில் பக்கத்தில் இருக்கிற பீச்சஸ்ஸு, நேவி மியூசியம் இருக்குது, அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் வந்து காலங்காத்தால் இது ஃபஸ்ட்டு பஸ்ஸு 6:30க்கு கோகர்ணாலேருந்து கோவா போகிற பஸ்ஸு கார்வார் வழியாக தான் போகும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம கோகர்ணாலிருந்து கார்வார் நோக்கிய பஸ் பயணத்துக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், காலங்காத்தால 6 மணிக்கு நம்ம கோகர்ணா பஸ் ஸ்டாண்டில் இருக்கோங்க. இது வந்து ஐயப்ப மலை சீசனு. ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ் எங்கடா இங்க இருக்குன்னு தானே பாக்குறீங்க. சபரிமலை போற சாமிக வந்து ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ்ஸை கூட கான்ட்ராக்ட் எடுத்துக்கிறாங்க சபரிமலை போயிட்டு வர்றதுக்கு. ஏபியில கர்நாடகால கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸ் இதெல்லாமே வந்து கன்னட மக்களும் சரி ஆந்திர மக்களும் சரி நிறைய யூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரி குரூப் டிராவல் எல்லாம் பண்றதுக்கு. நம்ம ஊர்ல தான் டிஎன்எஸ்டிசியே கான்ட்ராக்ட் எடுக்கிறது இல்லைங்க, கான்ட்ராக்ட் சர்வீஸா. நம்ம ஊர்லயும் அதை யூஸ் பண்ணலாம். நம்ம ஒரு டைம் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ரிட்ரீட்காக ஏற்காடு போகும்போது அப்படிதான் எடுத்திருந்தாங்க. நாங்க போன குரூப் வந்து ஒரு டிஎன்எஸ்டிசி பஸ்ஸை. சரி, வாட் எவர். ஸோ காலையில நம்ம டிராவல் பண்ண போற பஸ் இதுதாங்க, கடம்பா டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன். இன்னும் நமக்கு 1/2 hour டைம் இருக்கு. ஹாட் அண்ட் பைப்பிங்கா ஒரு டீ சாப்பிட்டு தெம்பா கிளம்புவோமா? இங்கிருந்து 1.5 hours நினைக்கிறேன் கோகர்ணால இருந்து கார்வார் ரீச் ஆகிறதுக்கு. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. கோஸ்டல் ரோடு. நமக்கு கேரளால இருந்து கோவா வழியா மும்பை வரைக்கும் போற ஹைவேங்க. செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஸோ பியூட்டிஃபுல்லான காலைங்காத்தால ஃப்ரெஷ் மார்னிங் பஸ் பயணத்துக்குள்ள போகலாம். கோகர்ணால எங்க பார்த்தாலும் இந்த மாடுக இருக்குங்க. கோவிலுக்கு நேர்ந்து விட்ட மாடுக போல. நம்ம மகாபலேஸ்வர் டெம்பிளுக்கு எங்க பார்த்தாலும் இங்க மாடுக சுத்திட்டு இருக்கும் டவுனுக்குள்ளேயே. ஸோ இந்த வந்து கோவா நாம டிராவல் பண்ண போற பஸ் வந்து கடம்பா ரூட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுங்க. ஸோ இங்க வந்து கடம்பர்கள் தான் ஆண்டிருக்காங்க நம்ம நார்த் கர்நாடகா கோவா பகுதிகள் எல்லாம். அதனால இன்னும் கோவா கவர்மெண்ட் தான் கடம்பா டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் அந்த பேரை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, பழைய ஹெரிட்டேஜ் மறக்காம. ஸோ இதெல்லாம் நார்த் வெஸ்ட் கர்நாடகா ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் பஸ்ஸஸ். எல்இடி ஸ்கிரீன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் ரிசர்வேஷன் கவுண்டர்ஸு. கொஞ்சம் இன்னும் டெவலப் பண்ணோம் பஸ் ஸ்டாண்டு ஊரெல்லாம். யூஸ்வலாக பார்த்தா மற்ற டிஸ்ட்ரிக்ஸ்லாம் நல்லாவே இருக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கர்நாடகாக்குள்ள. பட் நார்த் கன்னடா டிஸ்ட்ரிக்டை மட்டும் கண்டுக்காம வச்சிருக்காங்க, ஏன்னு தெரியல. காலங்காத்தால 6:30 பஸ்ஸஸ் கிளம்ப ஆரம்பிச்சிருதுங்க. இங்க எல்இடி ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஓடிட்டே இருக்கு எந்தெந்த மணிக்கு எங்கெங்க போற பஸ் கிளம்புன்னு. கோகர்ணால இருந்து சுப்பிரமணியா, சக்லேஷ்பூர், பெலக்கன், ஜூகா, மைசூர், கங்கவலி, அங்கோலா, சாகரா, கும்தா, இந்த மாதிரி நிறைய ஊர்களுக்கு பஸ்ஸஸ் இருக்குங்க. சரி, வெயிட் பண்ணுவோம். இன்னும் 1/2 hour இருக்கு. ஸோ இன்னும் டிரைவர் கண்டக்டரே வரல, பஸ்ஸுக்குள்ள லைட்டே போடல. ஸோ அதனால நாம போய் சீக்கிரமா ஒரு காஃபி டீ குடிச்சிட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சம்பவம் ஆயிருச்சுங்க. நம்ம என்கொயரி கவுண்டர்ல கேட்டோம். ஆக்சுவலா கோவா பஸ் வந்து 8:15 தான் எடுக்குமா. அது வந்து மட்கான் போற பஸ், கோவால இருந்து மட்கான் போற பஸ், அங்கோலா கார்வார் வழியா. பட் 6:30 மணிக்கு வந்து ஒரு நார்த் வெஸ்ட் கர்நாடகா ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் பஸ் வரும் போல. அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் எடுக்கிற பஸ்ஸா. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த கோவா பஸ் எடுக்கும் போல. சரி, பரவாயில்ல, கோவா பஸ்ல டிராவல் பண்ணலான்னு பார்த்தோம். நார்த் வெஸ்ட் கர்நாடகா ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ல தான் டிராவல் பண்ணணும்னு இருக்கு. வெயிட் பண்ணுவாங்க. இன்னும் வந்து ஒரு 15 minutes இருக்கு பஸ் வர்றதுக்கு. நல்ல வேலை என்கொயரி கவுண்டர்ல கேட்டோம், இல்லாட்டி அந்த பஸ்ஸை விட்டுட்டு என்னடா பஸ்ஸை காணும்னு கடம்பா பஸ்ஸுக்கு பக்கத்துல வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்போம். கோவா பஸ்க்கு பக்கத்துல 8:15 நாம அங்க போய் ரீச்சே ஆயிடுவோம் 6:30 பஸ் எடுத்தா.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கார்வார் பஸ் இதுதாங்க. இது வந்து கோகர்னால இருந்து கோலாப்பூர் வரைக்கும் போற பஸ்ஸுங்க. டிரைவர் வந்துட்டாரு. இதுதான் கார்வார் வழியா போகுதுங்க. நல்ல வேலை கேட்டோம் என்கொயரியில. இல்லாட்டி என்னடா கோலாப்பூர் பஸ்ஸை விட்டுட்டு நாம 8:15 வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்போம். நல்ல வேலை. நார்த் வெஸ்ட் கர்நாடகா ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனோட கிரீன் கலர் பஸ்ஸுங்க. நல்லா இருக்குல்ல? சரி வாங்க பஸ் போர்ட் பண்ணுவோம். சூப்பர். காலங்காத்தால ஃபர்ஸ்ட் பஸ் எடுத்தாச்சு. ஸோ ஃபார் பிரேக்ஃபாஸ்ட் நாம கார்வாரில் இருப்போம். கார்வார் தான் வந்து கர்நாடகாவோட கடைசி டவுனுங்க. அதுக்கப்புறம் கோவாக்குள்ள என்டர் ஆயிடுவாங்க, சவுத் கோவாக்குள்ள. காலங்காத்தால ஒரே ஐயப்ப சுவாமி வைப்ஸா இருக்கு பாருங்க. டிராவல் பண்ற பஸ்ஸுக்கெல்லாம் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. ஐயப்ப சாமிங்க குளிச்சுட்டு சரணம் போட்டுட்டு இருக்காங்க. மகாபலேஸ்வர் கோவிலுக்கு போகிறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. காலங்காத்தால குளிச்சுட்டு நிறைய டூரிஸ்ட் பஸ்ஸஸ் வருதுங்க. அதுவும் ஐயப்ப சுவாமி டைம்ல நிறைய ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸ், கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸ் எல்லாம் கான்ட்ராக்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்க. பிரைவேட் பஸ்ஸஸ் இருக்கு. பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலேயே வந்து பார்க்கிங் அவைலபிளா இருக்கிறதுனால நிறைய சுவாமி மலைக்கு ஐயப்ப சுவாமி பக்தர்கள் வர்ற பஸ்ஸஸ் எல்லாம் வந்து இங்கதான் பார்க் பண்ணியிருக்காங்க. இன்னொரு 5 மினிட்ஸ் இருக்கு பஸ் எடுக்கிறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோகர்னா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்பியாச்சுங்க. காலங்காத்தால ஃபர்ஸ்ட் பஸ், டைரக்ட் பஸ் இதுதான். நம்ம கோகர்னால இருந்து கார்வார் போகணும்னா இந்த மகாராஷ்டிரால இருக்கிற கோலாப்பூர் போற கேஎஸ்ஆர்டிசி NWKRTC பஸ்ல ஏறிட்டீங்கன்னா அங்கோலா வழியா நாம கார்வார் ரீச் ஆயிடலாம். கோகர்னால இருந்து கார்வார் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 47 கிலோமீட்டர்ஸ்ங்க. ஸோ நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 hours டிராவல் டைம். 6:15 எடுத்திருக்காங்களா, நம்ம அநேகமா வந்து ஒரு 8:15 போல கார்வார் ரீச் ஆயிருவோம். ஜஸ்ட் இன் டைம் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். காலையில சூப்பரா காஃபி எல்லாம் குடிச்சிட்டு பஸ் போர்ட் பண்ணியாச்சுங்க. ஸோ சூப்பரா இருக்கும். இந்த வழி வந்து ஃபுல்லா வந்து கொங்கன் ரூட்ல டிராவல் பண்ற ஹைவேங்கிறதுனால ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. ஸோ ஹைவேல இருந்து பாத்தீங்கன்னா கோகர்னா, கும்தா இந்த மாதிரி டவுன்ஸ் எல்லாமே வந்து பீச் ஓரத்துல தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நாம 2 நாள் வந்து கோகர்னால செம்ம பியூட்டிஃபுல்லான டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஒன் ஆஃப் த அன்ஃபர்கட்டபிள் எக்ஸ்பீரியன்சஸ். நம்ம கோகர்னா ட்ரெக்கிங் போனோம் பாருங்க, பீச் ட்ரெக்கிங்கு. கோவா பீச்சஸ் எல்லாம் வந்து தள்ளி நிக்கணுங்க, ஒரு 100 அடி தள்ளி நிக்கணும். அந்த அளவுக்கு கோகர்னாவோட பீச்சஸ் எல்லாம் சும்மா அட்வென்ச்சரஸா, அப்படியே இயற்கையா ஒரு என்ன சொல்றது, ஒரு பூலோகத்துல ஒரு சொர்க்கம் மாதிரி இருந்துச்சுங்க உண்மையிலேயே. ஸோ நம்ம டிக்கெட் எடுத்தாச்சு மக்களே. கோகர்னால இருந்து கார்வார் வரைக்கும் போறதுக்கு 85 ரூபாங்க டிக்கெட் பிரைஸ் NWKRTC பஸ்ஸஸ்ல. ஸோ ஒரு 2 hours சூப்பரான ஜேர்னியை நம்ம என்ஜாய் பண்ணிட்டே போகலாம். காலங்காத்தால போறதுனால நம்ம சன்ரைஸ் போகுது, அப்படியே வர்ண ஜாலங்களை எல்லாம் பார்த்துட்டே போகலாம். இந்த வழியில ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா அப்படியே வந்து மண்ணோட மண்மனம் மாறாம வாழ்ற மக்களுங்க. இங்க டவுன்ஸ் ஆகட்டும் கிராமங்கள் ஆகட்டும், என்னதான் மாடர்னிட்டி வந்தாலும் இன்னும் வந்து ஊரோட அந்த பில்டிங்ஸ் எல்லாம் பாருங்க, அப்படியே வந்து மண்மனம் மாறாம இருக்கும். இங்க இருக்கிற பாறைகள்ல, மலை பாறைகள் தானே ஃபுல்லா வந்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் தானே, மலைப்பகுதிகள்ல இருந்து வெட்டி வெட்டி எடுத்திருக்காங்க அந்த பாறைய, பிரிக்ஸ் மாதிரி. அதுலதான் வந்து பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் கூட கட்டுறாங்க. நிறைய வந்து நம்ம ஊர்ல இருக்கிற செங்கல் சூளைகள்ல பிரிக்ஸ் செஞ்சு கட்டுற மாதிரி இல்ல, செங்கற்கள் வச்சு கட்டுற மாதிரி இல்ல. எல்லாமே வந்து அந்த காலத்து அந்த வழிமுறைகளை தான் வந்து இப்பவுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஃபுல்லா வந்து கிரீன் கவர் தாங்க. அவ்வளவு பிளிஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நம்ம கும்தா டிராவல் பண்ணதாகட்டும், கும்தால இருந்து யானா கேவ்ஸ் எல்லாம் போயிட்டு வந்தோம். அதெல்லாம் வந்து அப்படியே வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நார்த் கர்நாடகா பக்கம் வந்தீங்கன்னா நிறைய பேர் கோவா தான் வந்து சுத்தி பார்ப்பாங்க கொங்கன் ஏரியால. பட் நார்த் கனரா ஏரியால சும்மா செம்ம அல்டிமேட்டான ஊர்கள்லாம் இருக்குங்க. முருதேஸ்வர், ஹொன்னாவர், கும்தா, கோகர்னா, கார்வார், இதெல்லாமே வந்து அல்டிமேட் பிளேசஸ் அண்ட் மஸ்ட் விசிட் பிளேசஸ். ஸோ கண்டிப்பா வந்து ஒரு லாங் வீக்கெண்ட் கிடைச்சா நீங்க முருதேஸ்வர் கோவில் வந்துட்டு, ஹொன்னாவர் எல்லாம் பேக் வாட்டர்ஸ்ல எல்லாம் வந்து போட்டிங் எல்லாம் போயிட்டு, கும்தா பக்கத்துல இருக்கிற யானா கேவ்ஸ் போயிட்டு, கோகர்னால கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அழகா கார்வாரோட நீங்க உங்களோட ட்ரிப்பை முடிக்கலாம். அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிங்க. ஒரு 3 to 4 days எல்லாம் கிடைச்சா மஸ்ட் விசிட் பிளேசஸ் இதெல்லாம்.
கோகர்ணா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து எடுத்த நம்ம பஸ் இன்னும் வந்து ஹைவேவே ரீச் ஆயிரலைங்க. ஹைவேக்கு போற வழியிலேயே வந்து எவ்வளவு பியூட்டிஃபுல்லான கிராமங்கள் எல்லாம் இருக்குல்ல பாத்தீங்கல்ல. சோ இங்க பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்திலிருந்து ஒரு 5 to 10 கிலோமீட்டர்ஸ் தாங்க இருக்கு சமதள பகுதிகள். சில இடங்கள்ல எல்லாம் கோகர்ணா பீச்சஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. அந்த இடத்துல எல்லாம் வந்து மலை சரிவுகள் கடல் வரைக்குமே வந்து இருக்கு. அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பிளேசஸ் இங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஆகநாஷ்னி ரிவர் அப்படின்னு ஒரு ரிவர் ஓடுதுங்க. நான் கரெக்டா சொல்றேனான்னு தெரியல இந்த ஆரோட பேரு, பட் அந்த மாதிரி தான் வரும். ஓகேவா? செம்ம பியூட்டிஃபுல்லான ரிவர். அந்த ரிவர்ல தான் வந்து உங்களுக்கு பேக் வாட்டர் போட்டிங் எல்லாம் இருக்கும். செம்ம பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸா இருக்குங்க. அப்படியே நீர்நிலைகள், கிராமங்கள், சுத்தியும் வந்து மலைத்தொடர்கள்னு அப்பா அல்டிமேட்டான பகுதிகள்ங்க. ரொம்ப வந்து டூரிஸ்ட் கமர்ஷியலைசேஷனும் ஆகல. அப்படியே வந்து கிராமங்களா இருக்கு. குட்டி குட்டி டவுன்ஸ், நிறைய ஹோம் ஸ்டேஸ் எல்லாம் இருக்கு. பீச் ஓரத்துல எக்கச்சக்கமான ரெசார்ட்ஸ், அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ரேட்ல. நீங்க கோவாக்கெல்லாம் போகணும்னா எவ்வளவு பட்ஜெட் ஸ்பெண்ட் பண்ணுவீங்களோ அதுல பாதி அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணா போதுங்க. நம்ம நார்த் கர்நாடகால இருக்கிற கோகர்ணா கும்தா ரீஜன்ல எல்லாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா ஃபுட்டும் சரி, ஸ்டேவும் சரி, எல்லாமே வந்து ரொம்ப பிளசண்டா இருக்கும். ரொம்ப ஹைஃபையா இருக்காது. ஹைஃபையா இருக்கிற மாதிரியான பிளேசஸும் இருக்கு. பட் மேக்சிமம் பாத்தீங்கன்னா பட்ஜெட் டிராவலர்ஸ்க்கான ஒரு கோவா அப்படின்னு சொல்லலாம். பட் கோவாவை விடவே வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான நேச்சர் வைப்ஸ் இருக்கிற இடங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த பார்ட்டி வைப்ஸ் எல்லாம் வேணாம்ப்பா, எனக்கு வந்து அப்படியே இயற்கையோட இயற்கையா அப்படியே பீஸ்ஃபுல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கோகர்ணா கும்தாலாம் வந்து மஸ்ட் விசிட் பிளேஸ். இங்க வந்தாவே போதும், தன்னால வந்து இந்த இயற்கை உங்களை பல வழிகள்ல கியூர் பண்ணிடும். நிறைய வழிகள்ல கியூர் பண்ண, ஒரு ஹோலிஸ்டிக்கா உங்களை அப்படியே மாத்தி விட்டு அமைச்சிரும். அந்த அளவுக்கு இருக்கு இந்த ஊரு. நான் ரொம்ப ஹைப் பண்றேன்னு நினைக்காதீங்க. நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன்னா அதை அப்படியே சொல்றேன். ஃப்ரெண்ட்ஸ், நாம கோகர்ணா டவுனுக்குள்ள இருந்து ஒரு
6 to 7 kilometers இருக்குங்க. நாம டிராவல் பண்ணி ஹைவே ரீச் ஆயாச்சு. ஹைவேல நம்ம டிராவல் பண்ற இடம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து இந்த ஆகனாஷினி ரிவர் ஓடுற இடம் தாங்க. இன்னும் கொஞ்ச தூரத்துல வந்து இந்த ஆகனாஷினி ரிவர் போய் கடல்ல கலக்கிற முகத்வாரம் இருக்கும், எஸ்டுவரின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த இடம் இருக்கும். அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸுங்க. ஸோ இந்த ஃபுல் ஸ்ட்ரெச்சுமே இந்த கொங்கன் ஸ்ட்ரெச் சவுத் கனரா நார்த் கனரான்னு சொல்லுவாங்க. சவுத் கனரா வந்து இந்த மேங்களூரு, உடுப்பி, இந்த குந்தாபுரா, இந்த ஊரெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் சவுத் கன்னடா டிஸ்ட்ரிக்ட்ஸ். ஓகேவா? அதுவும் வந்து செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். நார்த் கன்னடா டிஸ்ட்ரிக்ட் வந்து முருதேஸ்வர், ஹொன்னாவர், கும்தா, கோகர்னா, கார்வார் வரைக்கும் பாத்தீங்கன்னா நார்த் கன்னடா டிஸ்ட்ரிக்ட்ஸ். ஸோ இதெல்லாமே வந்து செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. உத்தர கன்னடா டிஸ்ட்ரிக்ட்ஸ், தக்ஷிண கன்னடா டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கிறது வந்து உத்தர கன்னடா டிஸ்ட்ரிக்ட். ஓகேவா? நம்ம கர்நாடகாவோட நார்த் வெஸ்டர்ன் பார்ட். இதுக்கப்புறம் கார்வாருக்கு அப்புறம் வந்து கோவாக்குள்ள என்டர் ஆயிடும். ஒரு 10 கிலோமீட்டர்ல கோவா ஸ்டேட்டுக்குள்ள நம்ம ரீச் ஆயிடலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் எண்டில் இருக்கும். நம்ம கர்நாடகாவோட எக்ஸ்ட்ரீம் நார்த் வெஸ்டர்ன் பார்ட்ல இருக்கும். ஆனா வேற லெவல்ல இருக்குங்க. நம்ம கேரளால தான் வந்து அப்பா என்னப்பா இப்படி இயற்கையோட வாழ்றாங்க அப்படின்னு நம்ம அதிசயிச்சு போயிடுவோம். பட் இங்க வந்து பாருங்க, இன்னும் வீடுகள் எல்லாம் வந்து இந்த பழைய காலத்து ஓட்டு வீடுகள் தாங்க. அந்த மச்சு வீடுகள்னு சொல்லுவாங்கல்ல நம்ம தமிழ்நாட்டுல. ஒரு ஓட்டு வீட்லயே வந்து அந்த காலத்திலேயே மாடி வச்சு கட்டின வீடுகள். ஸோ இங்க வந்து கிட்டத்தட்ட பழைய வீடுகள்ல பாதிக்கு மேல அப்படிதாங்க இருக்கு. அந்த ஃபுல்லாவே வந்து நான் சொன்னேன்ல, இங்க இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருக்கிற அந்த ராக் ஃபார்மேஷன்ஸ் இந்த சைட்ல தெரியுது பாருங்க. இதுல இருந்து அப்படியே பிரிக்கா வெட்டி எடுத்து அப்படியே வீட்டை கட்டி இருக்காங்க. எப்படி வந்து மச்சு வீடெல்லாம் கட்டுறதுக்கு சென்ட்ரிங் எல்லாம் போட்டாங்கன்னே தெரியல. அந்த காலத்துல அந்த கட்டைகளை எல்லாம் வச்சு லைம் ஸ்டோன் வச்சு தானே அந்த ஃப்ளோரிங் எல்லாம் போடுவாங்க. வேற லெவலுங்க. இன்னுமே வந்து நிறைய மக்கள் அந்த மாதிரி வீடுகள்ல தான் வாழ்றாங்க. ஸோ இந்த மாதிரி அங்கோலா மாதிரி டவுன்ஸ், கார்வார் மாதிரி டவுன்ஸ் தான் கொஞ்சம் மாடர்னைஸ் ஆயிருக்கு. ஸோ டவுன்ல இருந்து கொஞ்சம் வெளியே வந்தாவே ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் வெளியே வந்தாவே போதும், அப்படியே கிராமங்கள் எல்லாம் வந்து மண்ணின் மனம் மாறாம இருக்கு. ஸோ ரியல் அப்படியே ஒரு என்ன சொல்றது, ஒரு நேச்சர் வைப்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணோம்னா த பிளேஸ் இஸ் லைக் யூனோ கார்வார், கோகர்னா, கும்தா, ஹொனாவர், முருதேஸ்வர் இங்கெல்லாம் வந்துட்டீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். ஸோ நம்ம ஹைவேல இருந்து இப்போ மறுபடியும் சர்வீஸ் ரோட்ல அங்கோலா டவுனுக்குள்ள வந்திருக்கோங்க. ஸோ கோகர்னாக்கும் கார்வாருக்கும் இடையில இருக்கிற ஒரே பெரிய டவுன் பாத்தீங்கன்னா அங்கோலா தான் மக்களே. ஸோ இப்போ அங்கோலா டவுனுக்குள்ள தான் வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். இங்கேயும் பாத்தீங்கன்னா நல்லாவே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குங்க. ரோட் ஃபெசிலிட்டிஸ் ஆகட்டும், ஹோட்டல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. நம்ம கோகர்னால தங்குனதும் சரி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கோகர்னால நான் பீச் ட்ரிப் போயிட்டு உங்களுக்கு ரெசார்ட்ஸ், பீச் சைடு ரெசார்ட்ஸ் எல்லாம் எவ்வளவு பட்ஜெட்ல, ஃபுட்டும் எவ்வளவு சூப்பரான பட்ஜெட் விலையில கிடைக்கும் அப்படிங்கறதெல்லாம் டீடைல்டா போட்டிருக்க மக்களே. அந்த vlogs எல்லாம் பார்க்காம இருந்தா பாருங்க. ஸோ நீங்க இங்க டூர் ஒர்க் பிளான் பண்ணீங்கன்னா இந்த vlogs எல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம தெரியாம வந்தோம்னா டவுன் பக்கத்துல தங்கிட்டு அப்படியே போயிடுவோம். ஸோ நான் வந்து டிராவலர், எது பட்ஜெட்ல இருக்கோ அது பண்ணிட்டு உங்களுக்கு vlog கொடுக்கணுங்கிறதுக்காக ஏரியாஸ் கவர் பண்றதை தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். நீங்க ரிலாக்ஸ் பண்றதுக்காக வந்தீங்கன்னா பீச் ரிசார்ட்ஸ் எல்லாம் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு தெரியுமா? ஸோ அதெல்லாம் தான் உங்களுக்கு சூப்பரா கவர் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம கோகர்னா டவுன்ல இருந்து ஒரு 15-20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற அங்கோலா டவுனோட பஸ் ஸ்டாண்டுக்கு ரீச் ஆயிருக்கோங்க. இங்க ஓடுற பஸ்ஸஸ் எல்லாமே வந்து கேஎஸ்ஆர்டிசியோட நார்த் வெஸ்ட் கர்நாடகா ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் பஸ்ஸஸ், கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸ் தான். பட் எல்லா பஸ்ஸஸ்லயும் வந்து NWKRTCன்னு தான் போட்டிருப்பாங்க. நம்ம ஊர்ல கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி எல்லாம் வந்து 2K கிட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, 90s 80s கிட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். அங்கங்க வந்து சேரன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், பாண்டியன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், பல்லவன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இப்படிதான் வச்சிருப்பாங்க. இப்பவுமே வந்து சென்னையில பாத்தீங்கன்னா பிடிசி பஸ்ஸஸ் தான் நிறைய சொல்லுவாங்க, இல்ல எம்டிசின்னு சொல்லுவாங்க, மெட்ரோ டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் அந்த மாதிரி. ஸோ இங்க வந்து அப்படி ஒரு சப்டிவிஷன் கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸ் வந்து நார்த் வெஸ்ட் கர்நாடகா ரீஜன்ல இந்த மங்களூரு, உடுப்பி, ஹொன்னாவரு, சித்ரதுர்கா, ஹாவேரி, ஹூப்ளி இந்த சைடு ஃபுல்லா ஓடுற பஸ்ஸஸ் எல்லாமே வந்து NWKRTC பிராண்ட்ல தான் ஓடிட்டு இருக்கு.
ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கோகர்னால இருந்து 6:30க்கு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்பிட்டு சூப்பரா அங்குலா டவுனையும் தாண்டிட்டு இந்த கொங்கன் ஹைவேல டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. என்ன சூப்பரான வைபா இருக்கு பாருங்க மக்களே. அழகா சன்ரைஸ் ஆயிட்டு இருக்குங்க. அப்படியே சூரிய கதிர்கள் பட்டுட்டு நம்ம ரோடோட ரெண்டு சைடும் இருக்கிற காடுகள் எல்லாம் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. லைட்டா பனி பறந்துட்டு செம்மையா இருக்கு. தூரத்துல மலைத்தொடர்கள். ஐயோ வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. பைக்கர்ஸ்க்கெல்லாம் இந்த ஹெவன் மாதிரி இருக்கும் இந்த ரோட்ல எல்லாம் டிரைவ் பண்ணா. ஸோ பைக்கர்ஸ் எல்லாம் கண்டிப்பா இந்த ரோட்ல டிரைவ் பண்ற எக்ஸ்பீரியன்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இதுதான் ஒரே டோல்கேட்டுன்னு நினைக்கிறேன். நம்ம கோகர்னால இருந்து கிளம்புனதுல இருந்து நான் ஹைவேல டோல்கேட்டே பார்க்கல. இதுதான் ஒரே டோல்கேட்டுன்னு நினைக்கிறேன். டனல் எல்லாம் இருக்கும்னு கூட சொன்னாங்க கார்வார்க்குள்ள நம்ம என்ட்ரா இருக்கு முன்னாடி. ஸோ செம்ம எக்ஸைட்டிங்கா இருக்கு. இன்னும் நமக்கு கார்வார் பக்கம் போக போக வேற லெவல் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ எந்த மாதிரி நம்ம பியூட்டிஃபுல்லான டிராவல் பண்ணாலும் நம்ம சூப்பரான ஒரு சாங்கோட வைப் பண்ணிட்டு தான் போவோம். ஸோ இந்த டைம் ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்ல இருவர் படத்துல ஒரு செம்ம பியூட்டிஃபுல்லான சாங்க இப்ப நம்ம போயிட்டு இருக்கிற வழிக்கு அப்படியே கரெக்டா சூட் ஆகும். நம்ம உன்னி கிருஷ்ணன் அவங்களும் பாம்பே ஜெயஸ்ரீ அவங்களும் பாடினது. இது உங்களுக்காக. நறுமுகையே நறுமுகையே நீ ஒரு நாழிகை நில்லாய், செங்கனி ஊறிய வாய் திறந்து நீ ஒரு திருமொழி சொல்லாய், அற்றை திங்களன் நிலவில் நெற்றி தரள நீர் வடிய குற்றப் பொய்கையாடியவள் நீயா, அற்றை திங்களன் நிலவில் நெற்றி தரள நீர் வடிய கொற்றப் பொய்கையாடியவள் நீயா. திருமகனே திருமகனே நீ ஒரு நாழிகை பாராய், வெண்ணிற புறவியில் வந்தவனே வேள்விழி மொழிகள் கேளாய், அற்றை திங்களன் நிலவில் கொற்றப் பொய்கையாடுகையில் ஒற்றை பார்வை பார்த்தவனும் நீயா, அற்றை திங்களன் நிலவில் கொற்றப் பொய்கையாடுகையில் ஒற்றை பார்வை பார்த்தவனும் நீயா. மங்கை மான்விழி அம்புகள் என் மாதுளைத்ததென்ன, பாண்டிநாதனை கண்ட என் மனம் பசலை கொண்டதென்ன, நிலாவிலே பார்த்த வண்ணம் கனவிலே தோன்றும் இன்னும், நிலாவிலே பார்த்த வண்ணம் கனவிலே தோன்றும் இன்னும், இளைத்தேன் துடித்தேன் பொறுக்கவில்லை, இடையினில் மேகலை இருக்கவில்லை. நறுமுகையே நறுமுகையே நீ ஒரு நாழிகை நில்லாய், செங்கனி ஊறிய வாய் திறந்து நீ ஒரு திருமொழி சொல்லாய், அற்றை திங்களன் நிலவில் நெற்றி தரள நீர் வடிய கொற்றப் பொய்கையாடியவள் நீயா, அற்றை திங்களன் நிலவில் நெற்றி தரள நீர் வடிய கொற்றப் பொய்கையாடியவள் நீயா. யாயும் யாயும் யாராகியரோ என்று நேர்ந்ததென்ன, யானும் நீயும் எவ்வளி அரிதும் உறவு சேர்ந்ததென்ன, ஒரே ஒரு தீண்டல் செய்தாய் உயிர் கொடி பூத்ததென்ன, ஒரே ஒரு தீண்டல் செய்தாய் உயிர் கொடி பூத்ததென்ன, திருமகனே திருமகனே நீ ஒரு நாழிகை பாராய், அற்றை திங்களன் நிலவில் கொற்றப் பொய்கையாடுகையில் ஒற்றை பார்வை பார்த்தவனும் நீயா, அற்றை திங்களன் நிலவில் கொற்றப் பொய்கையாடுகையில் ஒற்றை பார்வை பார்த்தவனும் நீயா, அற்றை திங்களன் நிலவில் நெற்றி தரள நீர் வடிய கொற்றப் பொய்கையாடியவள் நீயா, அற்றை திங்களன் நிலவில் நெற்றி தரள நீர் வடிய
குற்றப் பொய்கையாடியவள் நீயா? நறுமுகையே நறுமுகையே, நீ ஒரு நாளிகை நில்லாய். செங்கனி ஊறிய வாய் திறந்து நீ ஒரு திருமொழி சொல்லாய். அற்றை திங்களன் நிலவில் நெற்றித் தரள நீர் வழிய குற்றப் பொய்கையாடியவள் நீயா? அற்றை திங்களன் நிலவில் நெற்றித் தரள நீர் வழிய குற்றப் பொய்கையாடியவள் நீயா? மக்களே, எப்படி இருக்கு? நாம அங்கோலால இருந்து கார்வார் பக்கத்துல ரீச் ஆயாச்சுங்க. எப்படி இருக்கு பாருங்க மக்களே. ஃபுல்லா வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு நடுவில் இருக்கிற பள்ளத்தாக்குல செம்ம பியூட்டிஃபுல்லான இந்த டவுன்ஷிப் என்னன்னு தானே பாக்குறீங்க. கார்வார்ல வந்து நம்ம இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸோட நேவல் படை இருக்குங்க. ஸோ அந்த நேவல் ஃபோர்ஸுக்கான ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா தான் இது. இப்போ புதுசா கட்டிட்டு இருக்காங்க போலங்க. இங்க பாருங்க, நிறைய நேவி ஆபீசர்ஸோட குழந்தைகள் எல்லாம் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க காலங்காத்தால. ஸோ இங்க வந்து இந்த பார்ட் ஆஃப் இந்தியால வந்து இது முக்கியமான ஏரியாங்க நம்ம இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கு. கோவாலையும் வந்து ஒரு படை இருக்கு, கார்வார்லயும் வந்து ஒரு நேவல் ஃபோர்ஸ் இருக்கு. அதனால ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கான லொகேஷன் அப்படின்னு சொல்லலாம். அதனாலேயே வந்து கார்வார்ல வந்து ஒரு நேவல் மியூசியமும் அமைச்சிருக்காங்க. ஒரு டீகமிஷன் ஆன நேவல் ஷிப்பும் இந்தியன் நேவில யூஸ் பண்ற ஒரு ஏர்கிராஃப்டையும் வந்து மியூசியம் மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம உள்ள போய் ஒரு லைவா வந்து எப்படி இருக்கும், அந்த ஷிப்புக்குள்ள எப்படி இருக்கும், அந்த ஷிப்ல இருக்கும் அப்படிங்கறத வந்து நம்ம நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாங்க. ஸோ அடுத்தடுத்து வர vlogsல வந்து நான் கார்வாரில் இருக்கிற செம்ம பியூட்டிஃபுல்லான வியூ பாயிண்ட்ஸ், பீச் சைடில் இருக்கிற வியூ பாயிண்ட்ஸு, அதுக்கப்புறம் பீச்சஸ் பக்கத்தில் இருக்கிற பார்க்ஸு, அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து இந்த நேவல் மியூசியம், இதெல்லாம் வந்து நான் கவர் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஏரியா இருக்குங்க, மஜ்லிஸ்னு ஒரு ஏரியா, ஒரு பீச் இருக்குது. ஓகேவா? அதுக்கு வந்து நாம் கார்வார் டவுன்லேருந்து கோவா போகிற வழியில் காளி ரிவர்னு ஒரு ரிவர் ஓடுதுங்க. நம்ம கோகர்னாலிருந்து வரும்போது ஆகனாஷினி ரிவர் பார்த்தோம்ல, அதே மாதிரி காளி ரிவரும் வந்து செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குமாங்க. அதை தாண்டி நாம போயிட்டு கொஞ்சம் தூரம் ட்ரெக் பண்ணி போகணும் போல. ஒரு கிலோமீட்டர் வந்து மலைகள் மேல ஏறி இறங்கணும். கோகர்னால எப்படி நம்ம ட்ரெக்கிங் போனோமோ அதோட மினி வெர்ஷன், ஒரு குட்டி ட்ரெக்கு நாம போகணும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து நமக்கு டைம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து கோகர்னால இருந்து ஃபர்ஸ்ட் பஸ்ல ஏறி நம்ம கிளம்பியாச்சுங்க. காலங்காத்தால ஏறிட்டு கிளம்பியாச்சு. ஸோ சூப்பரா நம்ம கார்வார் போய் லேண்ட் ஆயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டு பேக் எங்காவது போட முடிஞ்சா போட்டு நாம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஸோ செம்ம எக்ஸைட்டடா இருக்கும் அடுத்தடுத்து வர்ற விளாக்ஸ். நீங்க இப்போ ரூட்ல போகும்போதே தெரியும் என்ன மாதிரி பியூட்டிஃபுல்லான ஊர்கள் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கார்வார் போனதுக்கு அப்புறம் இதே மாதிரி தாங்க இருக்கும் அட்மாஸ்பியர் ஃபுல்லாவே. என்னதான் வந்து பீச் டவுனா இருந்தாலும் அப்படியே வந்து பச்சை பசேல்னு பீச்சஸ் எல்லாமே ஹார்பர்ஸ்ல இருந்து, ஃபிஷிங் ஹார்பர்ஸ்ல இருந்து, பெரிய பெரிய நேவல் ஹார்பர்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து இந்த மலைச்சரிவுகளுக்கு பக்கத்துல தாங்க இருக்கு. அது நல்லா பயங்கர சீனிக்கா இருக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து செம்ம பியூட்டிஃபுல்லான vlogs எல்லாம் வந்து அடுத்தடுத்து ரெடியா இருக்கு. ஸோ எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாம பாருங்க மக்களே, ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நாம கார்வார் என்டர் ஆகுறதுக்கு முன்னாடி ஒரு டனல்ல எல்லாம் போக போறோம், அதனால மிஸ் பண்ணாம பாருங்க.
ஃப்ரெண்ட்ஸ் நாம ஆல்மோஸ்ட் கார்வார் பக்கத்துல வந்தாச்சுங்க. பாத்தீங்களா, போற வழி எல்லாமே நமக்கு முன்னாடி சுத்தி மலைத்தொடர்கள் தாங்க. செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு. இங்கிருந்து ஒரு 8 கிலோமீட்டர்ல தான் உங்களுக்கு கார்வாரோட நேவல் ஹார்பர் இருக்குங்க. செம்ம பியூட்டிஃபுல்லான பிளேஸ், அதே மாதிரி செம்ம செக்யூர்டான பிளேஸ். நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் போயிட்டு இருக்குங்க. அங்கங்க பார்த்தா ஃபுல்லா ஹைட்டா அபார்ட்மெண்ட்ஸ் நிறைய கட்டிட்டு இருக்காங்க. இது எல்லாமே நேவல் ஆபீசர்ஸ்க்கு தான் கட்டிட்டு இருக்காங்க போல. இங்க சைட்ல இந்த ப்ளூ கலர் காம்பவுண்ட் எல்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாமே நேவல் ஏரியாங்க. அதுக்குள்ள நம்ம பப்ளிக் எல்லாம் போக முடியாது. இது ஃபுல்லா நேவல் ஆபீசர்ஸ்க்கு நிறைய அகாமடேஷன் இங்க கட்டிட்டு இருக்காங்க. இங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம நேவி தான் கார்வார் ஏர்போர்ட்டையும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறாங்களாங்க. ஸோ பாருங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல கார்வார் வேற லெவல் ஆயிரும் போல. ஒரு போர்ட்டு, ஏர்போர்ட், ரயில்வே ஸ்டேஷன், பஸ்ன்னு சொல்லிட்டு கனெக்டிவிட்டி வேற லெவல் ஆக போகுது. மக்களே, நம்ம ஆல்மோஸ்ட் கார்வார் டவுன் பக்கத்துல வந்தாச்சுங்க. ஃபர்ஸ்ட் டனல் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். 2 டனல் இருக்குன்னு சொன்னாங்க. நம்ம அடுத்த டனல் கிராஸ் பண்ணி உள்ள போனா கார்வார் டவுனுக்குள்ள போயிடலாம். பாத்தீங்களா எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு கொங்கன் ஹைவே. ஸோ இது பாத்தீங்கன்னா நம்ம கேரளா எர்ணாகுளம்ல இருந்து மேங்களூர், உடுப்பி, முருதேஸ்வர், கோகர்ணா வழியா கார்வார் தாண்டி கோவாவெல்லாம் தாண்டி மும்பை வரைக்கும் போற ஹைவே மக்களே. நம்ம கிட்டத்தட்ட கொச்சின்ல இருந்து மும்பை வரைக்கும் கனெக்ட் பண்ற இம்பார்ட்டன்ட் ஹைவேங்க. ஏன்னா கொச்சின்லயும் இம்பார்ட்டன்ட் ஹார்பர் இருக்கு, மும்பைலயும் இம்பார்ட்டன்ட் ஹார்பர் இருக்கு. ஸோ இது முக்கியமான கமர்ஷியலி இம்பார்ட்டன்டான ரோட்டும் வேற. மக்களே, நம்ம 2 டனலை தாண்டியாச்சுங்க. நம்ம கார்வார் டவுனுக்குள்ள என்ட்ரு ஆகிறோம். இங்க பாருங்க, அப்படியே சூப்பரா முகத்வாரத்துல குட்டி குட்டி ஓடைகள், ஆறுகள்னு கடல்ல கலக்கிற இடம். ஐயோ, சான்ஸ் இல்லைங்க. என்ட்ரன்ஸே தெறிக்க விடுது. ஸோ இங்க ரவீந்திரநாத் தாகூர் பீச்னே ஒன்னு இருக்குங்க. மெயின் பீச்சுக்கு பேரே ரவீந்திரநாத் தாகூர் பீச் தான். ஏன்னா கிட்டத்தட்ட 1882 சமயத்துல ரவீந்திரநாத் தாகூர் இங்க கொஞ்ச நாள் தங்கி இருக்காருங்க. அதெல்லாம் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் டைம் இல்ல. ஸோ அந்த சமயத்துல தாகூர் தான் நிறைய கவிதைகள் எல்லாம் எழுதுவாரல்ல. அப்ப கார்வாரை காஷ்மீர் ஆஃப் கர்நாடகா அப்படின்னு சொல்லி ஒரு போயமே எழுதியிருக்காராம் கார்வார் டவுனோட அழகை பத்தி. அப்படின்னா எவ்வளவு ரசிச்சிருப்பாரு பாருங்க. அந்த அளவுக்கு என்ட்ரியே சும்மா நம்மள தெறிக்க விட்டுருச்சு. அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு டவுனோட என்ட்ரியே. உள்ளுக்குள்ள பாருங்களா, சும்மா சூப்பரான கோவில்கள், நீட்டான ரோட்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்குங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வர விளாக்ஸ் எல்லாம் செம்மையா இருக்கும். நான் டவுன் வாக் எல்லாம் போடுறேன். இங்க எங்க ஸ்டே பண்ணலாம், பஸ் ஸ்டாண்ட் கனெக்டிவிட்டி எல்லாம் எப்படி இருக்கும், ரயில்வே ஸ்டேஷன் எப்படி போகணும், இங்க இருந்து பீச்சுக்கெல்லாம் எப்படி போகணும், டூரிஸ்ட் பிளேசஸ் எல்லாம் எப்படி போகணும், ஃபுட் எப்படி இருக்கும், அதெல்லாம் டீடைல்டா கவர் பண்ண போற மக்களே. ஸோ நம்ம கார்வார் KSRTC பஸ் ஸ்டாண்டுக்குள்ள என்ட்ரு ஆயாச்சுங்க. வாங்க, இறங்குறதுக்கு ரெடி ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், 6:30க்கு நாம கோகர்ணால இருந்து கிளம்பி கரெக்டா 8 மணிக்கு நாம கார்வார் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயிட்டோங்க. இதுதான் கோஸ்டல் டவுனுங்க, கடைசி டவுன் கர்நாடகால. இதுக்கப்புறம் கோவாக்குள்ள என்டர் ஆயிடும் பஸ். இது கோலாப்பூர் வரைக்கும் போற பஸ். ஐ திங்க் கோலாப்பூர் மகாராஷ்டிரான்னு நினைக்கிறேன், இஃப் ஐ எம் ரைட். ஸோ 1.5 மணி நேரம் கோகர்ணால இருந்து நம்ம கார்வார் ரீச் ஆகிறதுக்கு. கார்வார் பஸ் ஸ்டாண்ட் பாருங்க. இது கடம்பா பஸ்ஸுங்க, கோவா பஸ். பார்டர் டவுனுக்கு வந்துன்னு பாத்தீங்களா, சூப்பரா உங்களுக்கு 2 ஸ்டேட்டோட பஸ்ஸும் காமிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஹோசூர்ல எல்லாம், பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் சைடு எல்லாம் கேரளா பஸ்ஸஸ் இருக்கும். அது மாதிரி கர்நாடகாக்குள்ள கார்வார் டவுன்ல உங்களுக்கு கோவா பஸ்ஸஸ், மகாராஷ்டிரா பஸ்ஸஸ் இருக்கு பாருங்க. லால்பரினா ரெட் ரதம், அதாவது சிவப்பு ரதம். மகாராஷ்டிரா பஸ், இது கோவா பஸ். அது கோவா நார்மல் பஸ், நம்ம KSRTC மாதிரி கோவா பஸ். இதே மாதிரி KSRTC நார்மல் சாரிகே பஸ் இருக்குல்ல, அது மாதிரி மகாராஷ்டிராவோட TNSTC பஸ்ன்னு சொல்லலாம். சூப்பருங்க, வேற லெவல்ல இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோகர்ணால இருந்து நம்ம கோஸ்டல் டவுன் கார்வார் வரைக்கும் வந்த இந்த NW KSRTC பஸ் ஜர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. கோகர்ணா சைடெல்லாம் வந்தா கார்வார் எல்லாம் வந்துட்டு போங்க, செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ஃபியூ வீடியோஸ்ல நம்ம கார்வார்ல இருக்கிற பீச்சஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஸோ அதெல்லாமும் மிஸ் பண்ணாம பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற வரைக்கும் டேக் கேர் அண்ட் சியர்ஸ் ஃப்ரம் கார்வார் பஸ் ஸ்டாண்டுங்க.
உத்தர் கன்னடா டிஸ்ட்ரிக்ட், கர்நாடகா. See you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல Flipkart மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.